ஒரு போர் ஒரு பேரரசரின் வாழ்க்கையையே மாற்றியது. அந்த போருடன் தொடர்புடைய இந்த மாநிலத்தின் பழைய பெயர் என்ன தெரியுமா? வணக்கம் நண்பர்களே. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அழகான மாநிலம்தான் ஒடிசா. ஆனால் ஒடிசா என்ற பெயர் எப்படி வந்தது? இதன் பழைய பெயர் என்ன தெரியுமா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இன்றைய ஒடிசா பகுதி கலிங்கம் என்று அழைக்கப்பட்டது. கலிங்கம் என்ற பெயர் இந்திய வரலாற்றில் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் கிமு 3ஆம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தின் மீது மிகப்பெரிய போர் நடத்தினார். இந்த போர் மிகவும் கொடூரமானதாக இருந்தது. போரில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை நேரில் பார்த்த அசோகர் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டார். அதன் பிறகு போரின் மீது வெறுப்படைந்து புத்த மதத்தை தழுவியதாக வரலாறு கூறுகிறது. காலப்போக்கில் இந்த பகுதி ஓட்ரா உட்ரா உட்ரதேசம் போன்ற பல பெயர்களால் குறிப்பிடப்பட்டது. இந்த பகுதியில் வாழ்ந்த ஓட்ரா அல்லது உட்ரா மக்கள் பெயருடன் ஒடிஷா என்ற பெயருக்கு தொடர்பு இருப்பதாக வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன. காலப்போக்கில் இந்த பெயர் பல மொழிகளில் மாற்றமடைந்து இறுதியில் ஒடிஷா என்ற பெயராக நிலைபெற்றது. ஆங்கிலேயர் காலத்தில் இந்த மாநிலம் ஒரிசா என்று அழைக்கப்பட்டது. பின்னர் 2011ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக ஒரிசா என்ற பெயர் ஒடிஷா என்று மாற்றப்பட்டது. இன்று ஒடிசா என்றாலே புரி ஜெகநாதர் கோயில், கோனார்க் சூரிய கோயில், ஒடிசி நடனம் மற்றும் 1000 ஆண்டுகள் பழமையான கலாச்சாரம் நினைவுக்கு வருகிறது. ஒரு மாநிலத்தின் பெயருக்கு பின்னால் கூட இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான வரலாறுகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.